திருவள்ளுவர் நமக்கு ரொம்ப அற்புதமான வாழ்வியல் செய்திகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லுவார். ரொம்ப கடினமான வார்த்தைகளோ கதைகளோ ஓமைகள் கூட வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய பல இடங்களை நம்ம திருக்குறள்ல பார்க்க முடியும். அதனாலதான் திருக்குறளுக்கு நிகரான ஒரு புகழ் நம்ம வேற எதையுமே சொல்ல முடியாது. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரி ஒண்ணு உண்டு, நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே. இந்த வரியை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் எப்ப தப்பாகும் அப்படின்னா அதை செஞ்சாதான் தப்பாகும். இப்ப நான் ஒரு கொலை பண்ணணும்னா நான் கொலை பண்ணாதான் அது தப்பு, நான் திருடணும்னு நான் திருடுனாதான் அது தப்பு. ஆனா திருவள்ளுவர் நம்ம காதை பிடிச்சி கிள்ளி என்ன சொல்றாரு, நீ கொலை பண்ணணும்னு நினைச்சாலே அது கொலை பண்ண தப்புதான், நீ திருடணும்னு நினைச்சாலே அது திருடனதுக்கு நிகரான தப்பு தான் அப்படிங்கிறார். இத சொல்லக்கூடிய ஒரு அழகான வரிதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிற இந்த வரி. இந்த வரியினுடைய அழகு எங்கிருந்து இன்னும் நம்ம பார்க்க முடியும்னா, சைவ சித்தாந்தம் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய செய்திகளை சொல்லுது. அதுல ஒண்ணு கண்மம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அப்படின்னா என்னங்க, வினை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. வினைனா என்னங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது இருந்தா அது உங்களுக்கு நல்லதாவே திரும்ப வரும், அது கெட்டது இருந்தா அது கெட்டதாவே உங்களுக்கு திரும்ப வரும், அதுதான் வினை அப்படின்னு சொல்லுது. இந்த வினை எனக்கு எதனாலங்க வருதுன்னு கேட்டா சைவ சித்தாந்தம் சொல்லுது, மனத்தால் வாக்கால் காயத்தால்னு சொல்லுது. நீங்க உடம்பால செஞ்சாலும் இல்ல அதை செய்வேன்னு வாயால வார்த்தையால சொன்னாலும் இல்ல அதை செய்யணும்னு மனசால நினைச்சாலும் கூட உங்களுக்கு மூணுக்கும் ஒரே மாதிரி தண்டனை தான் கிடைக்கும்னு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இந்த செய்தியினுடைய வேர் எங்க இருக்குன்னா, உள்ளத்தால் என்று உள்ளலும் தீதே என்று வள்ளுவர் சொன்ன இடத்துல இருந்து பார்க்க முடிகிறது. இது இன்னும் எங்க பார்க்கலாம்னா, நம்முடைய கணியன் பூங்குன்றனாரும் அவருடைய கவிதையில சொல்றாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று. நல்லதும் கெட்டதும் எங்கிருந்தோ வராது, அது நீங்க செஞ்சா உங்களுக்கு அதுவே வரும்னு நம்முடைய கணியன் பூங்குன்றனார் சொல்லக்கூடிய அற்புதமான கவிதையிலும் கூட அதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு வேறாக அல்லது திருக்குறளினுடைய இன்னொரு ஆழமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்க முடியுது.